திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே டெங்கு காய்ச்சலுக்கு 3 பேர் பலியானதை அடுத்து மருத்துவ அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த தாமரைக்குளம், சின்ன கலையமுத்தூர் பகுதிகளில் காய்ச்சலால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 3 தினங்களில் மட்டும் 2 பள்ளி மாணவிகள் உட்பட 3 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதனையடுத்து பழனி அரசு மருத்துவமனை மருத்துவர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆலோசனை நடத்தினார். அப்போது நோயாளிகளின் நிலை குறித்து நோயாளிகளின் உறவினர்களிடம் தெளிவாக விளக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ செந்தில்குமார், பழனிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதை கருத்தில் கொண்டு பழனி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என அரசிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக தெரிவித்தார். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக வாணியம்பாடி அருகே செயல்பட்டு வந்த 3 தனியார் குடிநீர் ஆலைகள் மூடப்பட்டன. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்துள்ள கொல்லப்பள்ளி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 3 குடிநீர் தொழிற்சாலைகள் செயல்பட்டு வந்தன. முறையாக அனுமதி பெறாமல் போர்வெல் அமைத்து பல லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுத்து பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்படைந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். பொதுமக்களின் போராட்டத்தை தொடர்ந்து குடிநீர் ஆலைகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சியர் ராமன் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து குடிநீர் ஆலைகளுக்கு சென்ற தாசில்தார் முரளிகுமார், காவல் துணை கண்காணிப்பாளர் சுந்தரம் உள்ளிட்டோர் பணியாளர்களை வெளியேற்றிவிட்டு ஆலைகளுக்கு சீல் வைத்தனர். இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் அம்மன் கோவில் முன்பு சிறப்பு பூஜை நடத்தி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ராமநாதபுரம் மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படை கடந்த 30ஆம் தேதி சிறைப்பிடித்து சென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையின் இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகள் தமிழக மீனவர்கள் மத்தியில் எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கிவிடும் என குறிப்பிட்டுள்ள அவர், மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இரு நாடுகளும் மேற்கொண்டு வரும் முயற்சிகளிலும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 134 படகுகளையும் இலங்கை அரசு உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதத்தில் முதலமைச்சர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் அருகே தண்ணீரின்றி விளைநிலம் காய்ந்து போனதால் விவசாயி ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். கரும்புலம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி பன்னீர்செல்வம், இவர் தமது 2 ஏக்கர் நிலத்தில் பருத்தி சாகுபடி செய்திருந்தார். ஆனால் போதிய தண்ணீர் இல்லாதால் பருத்தி பயிர்கள் கருகின. இதனால் மனமுடைந்த பன்னீர்செல்வம் தனது வயலில் பூச்சி மருந்து குடித்து மயங்கிய நிலையில் கிடந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அங்கிருந்தவர்கள் பன்னீர்செல்வத்தை மீட்டு பாபநாசம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். புதுக்கோட்டை நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக சிறுவர்கள் மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக ஆலங்குடி அருகே போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்ற சிறுவர்கள் வாயில் கருப்பு பிளாஸ்டரை ஒட்டிக்கொண்டு மௌன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசல் பகுதி மக்கள் கலந்து கொண்டு நடத்தி வரும் இப்போராட்டம் நேற்று 22வது நாளை எட்டியுள்ளது. இதில் பங்கேற்ற சிறுவர்கள் வாயில் கருப்பு பிளாஸ்டரை ஒட்டிக்கொண்டு மௌன போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து பொதுமக்கள், பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பி மனித சங்கிலியில் ஈடுபட்டனர். வறட்சி காரணமாக தமிழகத்தில் தற்கொலைகள் நிகழவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளதை கண்டித்து செய்யாறில் விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க மாநில செய்தி தொடர்பாளர் வாழ்குடை புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். அப்போது மாநில பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதல்ல என வலியுறுத்தும் விதமாக பானையை உடைத்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புருஷோத்தமன், தேசிய ஊரக வேலை திட்டத்தில் வேலை தராத நாட்களுக்கு 75% இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாயிகள் தொடர் கடனால் தற்கொலைக்கு தள்ளப்படும் நிலையில் தமிழகத்தில் தற்கொலைகள் நிகழவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே விளைநிலங்களில் ஆபத்தான நிலையில் உள்ள உயர் மின்னழுத்த கம்பங்களை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உலகநடை, கிடாரிக்குளம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆழ்துளை கிணறு அமைத்து மிளகாய், பருத்தி விவசாயம் நடைபெறுகிறது. இதற்காக மின்வாரிய அலுவலகம் மூலம் அமைக்கப்பட்ட உயர் மின்னழுத்த கம்பங்கள் தரமின்றி பெயர்ந்து காணப்படுகின்றன. மின்கம்பங்கள் சேதமடைந்த நிலையில் விவசாய பணிகள் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மின்சாரம் தாக்குவதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். பெரிய அளவில் விபத்து ஏற்படும் முன்பாக மின்வாரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காதல் திருமணம் செய்து கொண்டதால் கல்லூரி நிர்வாகம் தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என மாணவி குற்றம் சாட்டியுள்ளார். ஓமலூர் அருகே உள்ள கோட்டக்கவுண்டம்பட்டி பகுதியில் மகளிர் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் சக்கரசெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சண்முகப்பிரியா என்ற மாணவி பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த வாரம் மாணவி சண்முகப்பிரியா அருண்குமார் என்பவரை பதிவு திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை கல்லூரிக்கு தேர்வு எழுத சண்முகப்பிரியா சென்றார். அப்போது அவர் காதல் திருமணம் செய்ததாக கூறி தேர்வு எழுத கல்லூரி நிர்வாகம் மறுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கிடையே தம்மை தேர்வெழுத அனுமதிக்கும்படி பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர், தேர்வாணையர், துணைவேந்தர் ஆகியோரிடம் சண்முகப்பிரியா மனு அளித்துள்ளார். கோவை பொள்ளாச்சி சாலையில் அதிவேகமாக பேருந்துகளை இயக்கினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என சார் ஆட்சியர் எச்சரித்துள்ளார். கோவை பொள்ளாச்சி சாலையில் போட்டி போட்டுக்கொண்டு அசுர வேகத்தில் தனியார் பேருந்துகளை ஓட்டிய 2 ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாக சார் ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிவேகமாக வரும் வாகனங்களை போக்குவரத்து அதிகாரிகள் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. கோவை பொள்ளாச்சி சாலையில் விபத்து இல்லா பயணத்தை அமைக்கும் விதமாக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்றும் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டும் ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை பாய்வதோடு வழித்தட உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் சார் ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குண்டும் குழியுமான நெடுஞ்சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் நவீனிப்பட்டி சாலைகள் கடந்த ஓராண்டாக பெயர்ந்து காணப்படுகிறது. இந்த வழியாக திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய ஊர்களுக்கு வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்நிலையில் மேலூர் பெரிய கடை வீதி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட அவசர வாகனங்கள் சென்று வருகின்றன. இதுபோன்ற நவீனிப்பட்டி நெடுஞ்சாலையும் கடந்த ஓராண்டாக முற்றிலும் சிதைந்து காணப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருவதால் சாலையோரம் தேங்கும் கழிவு நீரால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மேலூர் மற்றும் நாவினிப்பட்டி சாலைகள் உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் பாத்திர தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தப்படி கூலி உயர்வு வழங்க கோரி பாத்திர தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பாத்திர பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. பாத்திர தயாரிப்பாளர்கள் சங்கத்துடன் பாத்திர தொழிலாளர்கள் ஒப்பந்தம் ஏற்படுத்தி உற்பத்தியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பாத்திர தொழிலாளர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் கடந்த ஜனவரி மாதம் முடிவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. தற்போதுள்ள விலைக்கேற்றவாறு புதிய கூலி உயர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இனியும் காலம் கடத்தாமல் பேச்சுவார்த்தை நடத்த பாத்திர தயாரிப்பாளர்கள் சங்கம் முன்வர வேண்டும் எனவும் பாத்திர தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏடிபி, சிஐடியு உள்ளிட்ட 8 பாத்திர தொழிலாளர் சங்கங்கள் இணைந்து 7 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 7 நாட்களாகியும் பேச்சுவார்த்தைக்கு பாத்திர தயாரிப்பாளர்கள் சங்கம் பேச்சுவார்த்தைக்கு முன் வராததை கண்டித்து பாத்திர தொழிலாளர்கள் அனுப்பர்பாளையம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரம் அருகே டாஸ்மாக் மதுக்கடையை திறக்க கோரி 50க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருந்த மதுக்கடைகள் அகற்றப்பட்டன. இந்நிலையில் பல்வேறு இடங்களில் மதுக்கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராடி வருகின்றனர். இதேபோன்று ராசிபுரம் அடுத்த பள்ளப்பட்டி பகுதியில் மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் அதே பகுதியில் மதுக்கடை திறக்க கோரி அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கூலி வேலைக்கு செல்லும் தாங்கள் உடல் வலிக்காத மது குடிப்பதாகவும் மது இல்லாமல் கை கால்கள் நடுக்கம் ஏற்படுவதாக கூறினர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
சென்னை ஐஐடி வளாகத்தில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐஐடி வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதியின் பின்புறம் கடந்த 30ஆம் தேதி பெண்ணின் சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த பெண் யார் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. பாதுகாப்பு நிறைந்த ஐஐடி வளாகத்தில் இந்த மர்ம மரணம் நிகழ்ந்திருப்பது மாணவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய படை பாதுகாப்பில் இயங்கி வரும் ஐஐடி வளாகத்திற்குள் அடையாளம் தெரியாத பெண் உடல் கண்டெடுக்கப்பட்டது அங்கு பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கி உள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் 6 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த 70 வயது முதியவரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து போலுக்குறிச்சிக்கு உட்பட்ட கல்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது 6 வயது மகள் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டின் அருகே வழக்கம் போல் விளையாடிக் கொண்டிருந்த மகளை காணவில்லை என குழந்தையின் தாய் தேடியுள்ளார். அப்போது வீட்டின் பின்புறம் இருந்த குழந்தை அழுது கொண்டே வந்துள்ளது. குழந்தையிடம் விசாரித்ததில் பக்கத்து வீட்டில் இருக்கும் முதியவர் குழந்தையை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. குழந்தையின் பெற்றோர் போலுக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததை அடுத்து காவல்துறையினர் முதியவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையம் அருகே நேற்று பெய்த மழையின் காரணமாக அப்பகுதிகளில் உள்ள ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் கடந்த சில மாதங்களாக வறட்சி நிலவியது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்றிரவு மழை பெய்தது. இதனால் நீராவி அருவி, முள்ளிக்கடவு ஆறு, வழக்குப்பாறை, மல்லட்டாறு பகுதிகளில் வறட்சி ஓரளவு தணிந்தது. மேலும் நீர்வரத்தின்றி காய் போயிருந்த ஐயனார் கோவில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த மழையால் அப்பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். முசிறி மகா மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற தீமிதி விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி மகா மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பூச்செறிதல் விழா நடைபெறும். இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவையொட்டி தீர்த்தக்குடம் எடுத்தல், பால்குடம் எடுத்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக அக்னி குண்டம் இறங்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி கரகம் ஏந்தி வந்தனர். பின்னர் ஆயிரக்கணக்கானோர் அக்னிகுண்டம் இறங்கி வேண்டுதல் நிறைவேற்றினர். அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் என அப்பகுதி மக்கள் நம்புவதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் பூஜை செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வசந்த விழாவையொட்டி தங்க சப்பர ஊர்வலம் நடைபெற்றது. முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வசந்த விழா நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 2ஆம் நாளான நேற்று மாலை ஜெயந்திநாதர் வள்ளி தேவானையுடன் தங்க சப்பரத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதனையடுத்து சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் செய்யப்பட்டன. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு சத்தியமங்கலத்தில் தண்டு மாரியம்மன் கோவில் கம்பம் ஆடும் விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற தண்டு மாரியம்மன் கோவிலில் கடந்த 15 நாட்களாக நடைபெற்ற விழாவில் நேற்றிரவு கம்பம் ஆடும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் மத்தள இசை முழங்க காலில் சலங்கை கட்டியபடி கம்பத்தை சுற்றி வந்த இளைஞர்கள் ஆடினர். இரவு 10 மணிக்கு தொடங்கி பாரம்பரிய நடனம் நள்ளிரவு வரை நீடித்தது. இந்த பாரம்பரிய ஆட்டத்தை காண கோவில் வளாகத்தில் குவிந்த இளம்பெண்கள் நடன நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். ராஜபாளையம் அருகே ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக ஊதியம் வழங்காதை கண்டித்து பாதிக்கப்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மக்கள் வேலை செய்து வருகின்றனர். இத்திட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக முறையாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் மாதந்தோறும் முறையாக ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் ராஜபாளையம் ஊராட்சி அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜபாளையம் திமுக எம்எல்ஏ தங்கபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 400 பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் அருகே நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் கிராம மக்களை ஊரை விட்டு வெளியேற்றிய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. நாகர்கோவில் அருகே இருளப்புரம் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சொந்தமான சிவன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் அந்த சமூகத்தினரின் ஒத்துழைப்போடு விழாக்கள் நடைபெறும்.
இதனிடையே நலிவடைந்தவர்களுக்கு உதவும் விதமாக அப்பகுதியைச் சேர்ந்த 10 குடும்பத்தினர் அறக்கட்டளை துவங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 10 குடும்பங்களையும் ஊர் நிர்வாகிகள் ஊரை விட்டு நீக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் திருவிழாவில் பங்கேற்கவும் அனுமதி மறுத்துள்ளனர். இது தொடர்பாக மனித உரிமை கழகம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புகார் அளிக்கப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிமன்றம் கோவில் அனைவருக்கும் பொதுவானது என்றும் ஊரை விட்டு ஒதுக்கியதற்கு கண்டனம் தெரிவித்து தீர்ப்பளித்தது. ஆனால் உத்தரவுகளை மதிக்காமல் ஆடைகளை பிடித்து இழுத்து அவமானப்படுத்துவதாக கூறி ஊரை விட்டு ஒதுக்கப்பட்ட 10 குடும்பத்தினரும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் தாய், மகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் அம்மகளத்தூர் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி வேம்பாயி, மகள் கீபிதா, மாமனார் ராமலிங்கம் ஆகியோர் பெரம்பலூர் மாவட்டம் பாண்டகப்பட்டி அய்யனார் கோவிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளனர். நயினார்பாளையம் அருகே வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி மோதி இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானது. இதில் தூக்கி வீசப்பட்ட வேம்பாயி, மகள் கீபிதா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். உடல்களை கைப்பற்றி கீழ்குப்பம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் கோவில் திருவிழாவில் பேனர் வைப்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் கத்தியால் குத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். கரூர் அருகே உள்ள தவுட்டுப்பாளையம் புதுமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி திருவிழாவிற்கு வருபவர்களை வரவேற்று ஒரு பிரிவினர் பேனர் வைத்துள்ளனர். இதனை எடுக்க கோரி ஒரு பிரிவினர் கோரியுள்ளனர். இதனால் இரு பிரிவினர் இடையே தகராறு ஏற்பட்டு மோதலானது. அப்போது ராகுல் என்பவரை சிலர் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த ராகுலின் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலாயுதம் பாளையம் போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தி சாலை மறியலை கைவிட வலியுறுத்தினர். இதையடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து 2 இடங்களில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள ராம்நகரில் ராஜேஷ் என்பவருக்கு சொந்தமான வீடியோ கடை உள்ளது. இந்த வீடியோ கடையில் நேற்றிரவு மர்ம நபர்கள் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக ராஜேஷ் கொடுத்த புகாரை அடுத்து தேவக்கோட்டை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தேவக்கோட்டை அண்ணா சாலையில் உள்ள செல்வகுமார் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்தும் மர்ம நபர்கள் 15 சவரம் நகை மற்றும் 2 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். தொடர்ந்து அப்பகுதிகளில் கொள்ளை சம்பவம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து தேவக்கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழி பகுதியில் கட்டப்படும் தூண்டில் பாலத்தின் நீளத்தை அதிகப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழியில் கடந்த பிப்ரவரி மாதம் தூண்டில் பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு வேலை நடைபெற்று வருகிறது. இதில் G1 பிரிவில் 800 மீட்டர் நீளமும் G2 பிரிவில் 200 மீட்டர் நீளமும் அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக அதிக கடல் சீற்றம் காரணமாக கரை அரிப்பு ஏற்பட்டு மீன்விளை தயார் செய்யும் கூடமும் மீன்கேல கூடமும் இடையும் அபாயம் உள்ளது. தூண்டில் பாலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவு பணி நிறைவு பெறாதால் கரை அரிப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட அளவை விட பாலத்தின் அளவு கூடுதலாக நிர்ணயித்து பணியை முடிக்க வேண்டும் என மீனவ அமைப்பு சார்பில் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ வைகுண்டம் அருகே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பெயரில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார்தோப்பில் தொண்டு நிறுவனம் சார்பில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய லட்சுமி ராமகிருஷ்ணன் பெண்கள் விவசாயத்தை விரும்பி ஏற்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அனைவரும் விவசாயத்தை நம்பி ஏற்க வேண்டும் என்று கூறினார். பெண்கள் தங்கள் குழந்தைகளை சாதனையாளர்களாக வளர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 9ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனம் அறிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மின்சார தொழிலாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் சேக்கிழார் ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தையை உடனடியாக மேற்கொண்டு சம்பள உயர்வு அளிக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் 9ஆம் தேதி சென்னை அண்ணா சாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் முன்பு போராட்டம் நடத்த உள்ளதாகவும் சேக்கிழார் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நிலை தடுமாறி கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர்.
டெல்லியில் பொறியாளராக பணிபுரிந்து வந்த திருநாவுக்கரசர் என்பவர் தனது மனைவி, மகன் மற்றும் சகோதரி குடும்பத்தாருடன் நெல்லை அருகே உள்ள வள்ளியூருக்கு சென்றுள்ளார். அங்கு உறவினர்களை சந்தித்துவிட்டு சென்னை வழியாக டெல்லி செல்ல திட்டமிட்ட அவர் குடும்பத்தாருடன் வள்ளியூரிலிருந்து சென்னை நோக்கி காரில் புறப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை விராலிமலை அடுத்து வரலூர் அருகே மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் நெடுஞ்சாலையோரம் இருந்த தடுப்பு வேலிகளை உடைத்துக் கொண்டு 10 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் திருநாவுக்கரசரின் மகன் சித்தார்த், சகோதரி மணிமேகலை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மனைவி ராஜேஸ்வரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து குறித்து விராலிமலை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சூறைக்காற்று வீசியதால் வாழை மரங்கள் சேதமடைந்த நிலையில் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள சக்கரைப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தேவதானப்பட்டி, ஜெயமங்கலம், ஜல்லிப்பட்டி ஆகிய இடங்களில் நேற்று மாலை பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் சுமார் 5500க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே சுற்றுலா வேன் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். 14 பேர் படுகாயமடைந்தனர். கள்ளக்குறிச்சியில் இருந்து கேரளாவுக்கு சுற்றுலா சென்றவர்கள் சுற்றுலாவை முடித்துவிட்டு தமிழகம் திரும்பியுள்ளனர். இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் அருகே வந்தபோது எதிர்பாராவிதமாக தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சகுந்தலா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேனில் வந்த 14 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நேற்று மாலை பெய்த கனமழையால் சேலம் பழைய பேருந்து நிலையம், 4 ரோட், புதிய பேருந்து நிலையம், 5 ரோட், சூரமங்கலம், அஸ்தம்பட்டி, கோரிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இருப்பினும் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாலை தடுப்பு சுவரில் கார் மோதிய விபத்தில் சென்னையை சேர்ந்த 2 வழக்கறிஞர்கள் உயிரிழந்தனர். சென்னை அருகே உள்ள கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஜெயமணி, கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தங்களது இல்ல நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழை கொடுப்பதற்காக பெரையூரில் உள்ள உறவினர்கள் வீட்டிற்கு காரில் சென்றனர். பெரையூருக்கு சென்றுவிட்டு உசிலம்பட்டி திரும்பிய போது அல்லிகுண்டம் என்ற இடத்தில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதியில் உருக்குலைந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஜெயமணி, கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் பலியாகினர். தமிழகத்தின் உள் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடில் மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. புதுச்சேரி மற்றும் கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என கூறியுள்ள வானிலை மையம், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ளது. இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.